ப்ராஜெக்டோட டாபிக் வந்து சோலார் பேஸ்டு இவி வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐஓடியில் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ நம்ம இது நார்மல் இவி வெஹிக்கிளில் இருக்கிறதுல ஒரு நம்ம சோலார் பேனல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், DSC-11 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து நடந்தது அப்படின்னா டிடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃபயர் சென்சார் வச்சுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்ற மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கேனக்குள்ளே வந்து ஒரு வோல்டேஜ் சென்சார் வச்சுருக்கோம். ஸோ இந்த வோல்டேஜ் சென்சார் மூலிமா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணணும். யூசர் நேமில் IoT டேட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். இந்த பாஸ்வேர்டில் 0 to 8 வரையும் டைப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுக்காகனா, உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எழுதியிருக்கும். ஸோ ஹாட்ஸ்பாட்னு போட்டு IoT டேட்டா 1லேருந்து 8 வரைக்கும் போட்டிருக்காங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே வெப் சர்வரில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸாக வந்த டேட்டாக்கள். ஸோ இது பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா 12.3. ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ அப்நார்மல் ஸ்டேட்டஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபயர் டிடெக்டட் வெஹிக்கிள் ஆஃப், ஸோ ஹை டெம்பரேச்சர் வெஹிக்கிள் ஆஃப் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு இங்கே டேட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா எக்ஸலை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளியர் லாக் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சர்வர் வந்து ஃபுல்லாக வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஸோ கிளியர் லாக் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த சர்வரோட லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம், டேரெக்டாகவே இது ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மட்டும் பண்ணால் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து கிட்ட வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணுறப்ப ஃபயர் மானிட்டர் சிஸ்டம் ரெடின்னு வருது. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 35.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ சோலார்லேருந்து வர வோல்டேஜ். ஸோ இதான் வந்து சோலார்லேருந்து வர வோல்டேஜ். ஸோ 2.34 வோல்டேஜ் அப்படின்னு காட்டுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்து கை வச்சு மறைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாயிரும். ஏன்னா நான் இப்போ லைட் எனர்ஜி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இண்டிகேஷன் தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ பேட்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.3 அப்படின்ற இண்டிகேஷன் காட்டும். ஸோ இப்போ எல்லாம் சேஃபாக இருக்கிறதுனால சேஃப்னு காட்டுதுங்க. ஓகே. ஸோ இப்போ அப்நார்மல் கண்டிஷன் வந்து போவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபயருக்கு வந்து டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த சென்சாருக்கு நேராக வந்து நீங்கள் ஃபயரை காட்டுறப்ப உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபயர் வந்து இந்த சென்சாருக்கு நேராக வந்து படணும். ஸோ ஃபயர் அலர்ட் வெஹிக்கிள் ஆஃப் அப்படின்ற டேட்டா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதே டேட்டா உங்களுக்கு வந்து அங்கேயும் வரும். ஓகே. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபயரை வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம் இன்னொருத்தருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயரை வந்து கரெக்டாக காட்டணும். ஸோ அந்த 2 லைட் எரிஞ்சால் தான் ஃபயர் டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே ஃபயர் அலர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ அப்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டுக்கு இந்த டைமில் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சேம் டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் லைவ் டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டாவும் பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ஹியூமிடிட்டி சென்சாருக்கு போகிறோம். ஸோ ஹியூமிடிட்டி சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஒரு சால்டரிங் எண் எடுத்துக்கோங்க. ஸோ சால்டரிங் எண் எடுத்துகிட்டு இது பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகும். 38க்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல். ஸோ 37 வந்திருக்கு. ஸோ 38க்கு மேலே போயிடுச்சு. இப்போ ஹை டெம்பரேச்சர் காட்டுதா. ஸோ இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஹை டெம்பரேச்சர் வெஹிக்கிள் ஆஃப், பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் நார்மலான இங்கே ஆஃப் ஆயிரும். ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்டேஜ் 1.3 amps பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம், லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஹோல் பவர் சப்ளை. உங்கள் EVயில் இதுதான் வந்து ஹோல் பவர் சப்ளை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஓவராலாக கண்ட்ரோலிங்காக. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணி தருதுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 7805 சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி மூலிமா நமக்கு வந்து 5 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக 5 வோல்டேஜ்னா, இங்கே யூஸ் பண்ணுற நம்ம சென்சார்ஸ்க்கும் கண்ட்ரோலோட LCDக்கெலாம் 5 வோல்டேஜ் தேவைப்படும். அதனால் நம்ம இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து Arduino Nanoன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து இது பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம்னா, இப்போ ஃபயர் டிடெக்ட் ஆகுது அப்படின்றப்ப இந்த ஃபயர் டிடெக்டர் வந்து கண்ட்ரோல் வந்து டெசிஷனை மேக் பண்ணுறதுனால இது பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறோம். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் டிவைசஸ் யாருன்னா இவங்க 2 பேர் தான் இன்புட் டிவைசஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபயர் டிடெக்ஷன் சென்சார். ஸோ பிளாக் கலருக்கு ஃபோட்டோ டயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ இதை வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கண்ட்ரோலோட கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு
DST-11 சொல்லிட்டு ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்சாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவுட்புட்டுக்காக ஒரு பஸர் யூஸ் பண்ணுறோம். இந்த பஸர் பார்த்துட்டிங்கன்னா ரிலே மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதான் ரிலே மாடல். இது ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இந்த வோல்டேஜ் சென்சார் வந்து வோல்டேஜ் டிவைடர் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து வர வோல்டேஜை நம்ம எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சோலார்லேருந்து வர வோல்டேஜை உங்களால் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுன்றது நான் சொல்கிறேன். ஓகே. இந்த சோலார் பேனல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து சோலார் பேனல் வந்து லைட் எனர்ஜி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இந்த பேனல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லாக இருக்கும். ஸோ இந்த செல்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ வர வோல்டேஜ் வந்து நம்ம இங்கே LCDயில் டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகே. ஸோ தேங்க்யூ.